ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாருமே இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த விடாமுயற்சி படத்தோட ட்ரெயிலர் வந்துருச்சு. இந்த விடாமுயற்சி வந்துட்டு February 6 வந்துட்டு ரிலீஸ் ஆகுன்னு போட்டிருக்காங்க. எனக்கு இந்த அஜித் சாரோட படம் மட்டும் ஏன் இப்படி டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. சரி, அஜித் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்களோட கஷ்டம் எனக்கும் புரியுது. பட் இட்ஸ் ஓகே ப்ரோ. சூத்து மூடிட்டு போனால் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது இந்த விடாமுயற்சி ட்ரெயிலர் வந்துருக்குல்ல, இந்த ட்ரெயிலரை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக டீபிள் பண்ண போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் உள்ள ஒழிஞ்சிருக்குது, அது என்ன அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். இது உங்கள் மாஸ்டர் எஸ்கே. இந்த கதை பேட்டின இஸ்லைக் வந்துட்டு மகிழ் திருமேனி அவரோட படம் ஜானர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாமே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக தான் இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஃபிலிமாக தான் இருக்கும், பட் அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். சஸ்பென்ஸ் இல்லாமல் அவரோட படமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஜானர்லாம் வந்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதும் எனக்கு நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. எல்லாரும் நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ரோடை மட்டுமே காமிச்சிட்டு இருந்தாங்க, ரோடை மட்டும் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரோடில் வந்துட்டு இருக்கிற கதை என்ன அப்படின்னா, அந்த விஷுவல்ஸு, கலர் எஃபெக்ட்ஸு அண்ட் அந்த ரோடு, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இருக்கிற ஒரு தாட் என்ன அப்படின்னா வந்துட்டு இதுதான் அப்படிங்கிறது கிடையாது, பட் இதுவாக இருக்குமோ அப்படிங்கிறதா என்னோட ஒரு மைண்ட் தாட். என்ன அப்படின்னா, ஹாலிவுட்ல இருந்து தார் இருக்கார்ல, நம்ம மார்வல் தார், ஸோ அவர் நடிச்சிருந்த எக்ஸ்ட்ராக்ஷன், ஸோ அந்த படமாக ஒரு வகையில் ஒரு கதை பேட்டர்ன் அப்படி போகும்னு நினைக்கிறேன். கதை பேட்டர்ன் என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஒரு நல்ல ஒருத்தன் கடத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கலாம், சின்ன ஏழை குழந்தையாக இருக்கலாம், எவனா இருக்கலாம், அவனை வந்துட்டு காப்பாற்றணும். அது யாராக வேணா இருக்கலாம். ஸோ அவங்கள காப்பாற்றி அங்கேருந்து நீ கொண்டு வரும்போது வர இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வந்துட்டு கடந்து போகிறது தான் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன். அதை சூப்பராக வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பேட்டர்ன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு அந்த பேட்டர்ன்லேயும் கொண்டு போகலாம். எனக்கு புரியுது. ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த த்ரிஷா இருக்காங்கல்ல, ஸோ த்ரிஷா விஸ் அஜித் சார். ஸோ த்ரிஷாவும் அஜித் சாரும் வந்துட்டு ஒரு லவபிள் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மேரியும் பண்ணியிருக்காங்க, மேரி ஆகிருக்குது. ஸோ மேரிட் ஆனதுக்கு அப்புறமும் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ சம்திங் ஸ்ட்ரகிள்ஸில் இருக்காரு. அவங்க வந்துட்டு சேர்ந்து பேசுறது, பேசாமல் இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி தான் காமிச்ச மாதிரி இருக்குது. அண்ட் அப்படியே கட் பண்ணால் அவங்கள தான் காணும், அவங்கள தான் கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போனது கூட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்துட்டு ஃபுல்லாக ட்ரக்கில் இருக்காங்க, இவங்க வந்துட்டு வேறு சண்டைக்கு வராங்க, யார் இவங்கன்னு தெரியல அப்படி மாதிரியும். அண்ட் வந்துட்டு இன்னொரு சேனலில் பார்த்தோம் அப்படின்னா த்ரிஷா, அர்ஜுன் ஒரு வில்லனிசமாக இருக்கலாம். ஏன்னா இன்னொருத்தங்க வந்துட்டு இந்த அர்ஜுன் சாரோட ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க அவங்கள வந்துட்டு விடவே கூடாது, அவன் வந்துட்டு அவன் சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் த்ரிஷா வந்து ஒரு வில்லியாக கூட இருக்கலாம். அவன் என்னை பார்க்கும்போது யூனோ அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஸ்க்கும் மறக்கக்கூடாது. இப்போ நம்ம லியோ படத்தில் வந்துட்டு அவங்க ஒரு ஏஜென்ட்டாக இருக்க வாய்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பேர் இருக்கலாம். அப்போது நம்ம அஜித் சார் வந்துட்டு அங்கே போகிறதுக்கான காரணம் என்ன? இட்ஸ் லைக் வந்துட்டு அங்கே வெளிநாட்டுக்கே போய் அங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கும் தெரியல, படம் பார்த்தா தெரியும். இதெல்லாம் சேர்த்து வச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குல்ல. ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறாரு இந்த ஜெனரேஷன் பற்றி எனக்குலாம் தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு 90s கிட்ஸ் ஏண்டா கலாய்க்கலமா, சீரியஸாக எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த டைம் பீரியடில் வந்துட்டு பார்க்கும்போது சம்டைம்ஸ் அப்படி இருக்கலாம். அதை தான் வந்துட்டு அவர் எப்படி சொல்ல வர்றாரு. ஏன்னா இவங்களோட கம்பைன் சைடுக்கும் அவர் இல்லை, அவரோட கம்பைன் சைடுக்கும் இவர் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இந்த ஜானர் செக்ஷன் படி பார்க்கும்போது வந்துட்டு ஏன் இப்படி கொண்டு போகணும், ஓகே, யாரை கடத்திருக்காங்க, சம்டைம்ஸ் பெண்களை கடத்துற கும்பலை அப்படின்னு பார்த்தாலும் அது தெரியல. இப்போ ட்ரக் அடிக்டாக இருக்கிறாங்க, இவங்க சண்டைக்கு வராங்க அப்படின்னு வந்துட்டு ஒருத்தவங்களை காமிச்சாங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அஜித் வந்துட்டு கார் ஓட்டிட்டு நேராக போய் ஒரு பெல்ட் எடுத்து விடுற மாதிரி. ஸோ அந்த காருக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டு இந்த கழுத்தில் அந்த பிளட்டோடு இருப்பார்.
அவர் தான் அந்த ஒரு வில்லனிசமாக இருக்கலாம். அவரை வந்துட்டு கூட சுற்றிட்டு இருக்காரு. பிகாஸ் இவன் தான் அந்த எல்லாரையும் கடத்திருக்கலாம், கடத்தவும் வாய்ப்பு இருக்கு. இல்லை வந்துட்டு கடத்தினவங்க தெரிஞ்சிருச்சுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஒரு டைம்ல வந்துட்டு அவன் அப்படியே கார்ல நிற்கிறது அளவுக்கு சுட்டு கொள்றாரு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வந்துட்டு பேக் தூக்கிட்டு ஓடுறவன். அண்ட் வந்துட்டு அர்ஜுன் சார் வந்துட்டு இட்ஸ் மீன் ஜெயிலில் இருக்கிற ஒரு ஆள். ஸோ அவர் இந்த மாதிரிலாம் ஒரு பேட்டர்ன் காமிக்கும் போது வந்துட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே வந்து யாரு அப்படின்னா போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் அர்ஜுன் சார் போலீஸாக கூட இருக்கு. அஜித்தை வந்து துரத்துறதுக்கான காரணம் என்ன? இது எல்லாமே வந்துட்டு தான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. உங்க கோவம் எனக்கு புரியுது. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பிளானோட காமிக்கிறாங்க. உங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுக்கான காரணமே வந்துட்டு இவங்க தான், இதனால தான். ஸோ அப்படி மாதிரி சில பிளான் இதெல்லாம் காமிச்சு, சில விஷயத்தையும் காமிச்சு, இது இப்படிதான் வருது, இது இப்படிதான் போகுது, நீங்க இதனால தான், உங்களுக்கு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு போட்டு உடச்சிட்டே இருக்காங்க. முக்கியமா 2025 வந்துட்டு விடாமுயற்சி வரப்போகுது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் வந்துட்டு ஹாப்பி தான். ஆனால் இதை படம் பார்க்கும்போது வந்துட்டு சில படத்தோட காப்பீஸ், அப்பட்டமான ஹாலிவுட் படத்தோட காப்பியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஹாலிவுட் வெப்சீரிஸோட ஒரு டைம் லைன் பேட தான் இங்கே வருது இந்த ஒரு இது. அது வந்துட்டு நான் அந்த வந்து டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே நிறைய பேர் எடுத்து போட்டிருந்தாங்க, இப்படிலாம் இருக்குது, இது என்னங்க இது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸில் இவர் சரி மகிழ் திருமணி வந்துட்டு அவரோட ஒரு ஜானரை உள்ள பூத்தி இருந்தாருன்னா நல்லா இருக்கும். இல்லை அப்படியே வந்துட்டு நானும் ரீமேக் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ பண்ணியிருந்தாருன்னா வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் இன்னொரு செக்ஷன் வந்துட்டு இந்த பெண்களை கடத்துற கும்பலிசம் இருக்குல்ல. ஸோ இவர் வந்துட்டு ஒரு அந்த இடத்துல இவர் ஒரு அண்டர் கவரில் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி எனக்கு தோணுது. இட் மீன் இவர் ஒரு அண்டர் கவரில் இருந்துக்கிட்டு, ஏன்னா சுட்டு தள்ளுறாரு. ஸோ இவர் ஒரு அண்டர் கவரில் இருந்துக்கிட்டு நிறைய பேரை வாலண்டரியாக இழுத்து வச்சுக்கிட்டு இவர் சுட்டுதல் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடையில வந்துட்டு அவங்களும் ஒரு ஏஜெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு, த்ரிஷா ஒரு ஏஜெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்மளே வந்து நமக்கு ஒரு அறிவுக்கு எட்டாத ஒரு அறிவு. ஸோ இப்படி வந்துட்டு ஏகப்பட்ட அறிவெல்லாம் சேர்ந்து ஒரு கதையை நாமளே வந்துட்டு கிரியேட் பண்ணி கொண்டு வந்து அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி அதை ஒரு பேக் பண்ணி அதை உங்களுக்கு காமிச்சு வரும்போது படத்துல வந்துட்டு ஒரு மண்ணும் இருக்கு. I am not here to fight. Officer down, officer down. சின்ன சின்ன ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு அங்கே பார்க்கும்போது வந்துட்டு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இது வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லாமலும் இருந்துருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நம்மளை குழப்பிட்டே இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய வந்து நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது இது எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டியாக தான் வரும். நான் வந்துட்டு இப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய பிரேக் டவுன்ஸு அதெல்லாம் போட்டுருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு சப்போர்ட்ஸ் வந்து தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த அஜித் சாரோட கரியர்ஸில் வந்துட்டு ஒய் இந்த டிலே அப்படின்னு கேட்டால் அவர் வந்துட்டு ரேசிங்கில் இருக்கார். ஸோ அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் படமே கிடையாது, அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு ரேசிங். ஸோ இது வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் இங்கே வந்துட்டு போகிறாரு, அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் சொன்னார்ல ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க, அதே தான் நாங்களும் கேட்குறோம். அஜித் சார் நம்மளை நாமே கேட்டுக்க வேண்டியதான், நாம எப்போ வாழப்போம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழ பழகுங்க, படத்தை படமாக பாருங்கள். தட்ஸ் இட். அண்ட் வந்துட்டு நம்ம யாரையும் தொந்தரவு பண்ண வேணாம், நாமளாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே. அண்ட் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக்கேஜாக இந்த 2025 வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது, இல்லை பிப்ரவரியில் வந்துட்டு போஸ்ட்போன் ஆகிடுமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. வாயை வச்சாண்டா அப்படின்னு சொல்லக்கூடாது, சில வேலை ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. ஏன்னா எனக்கு வந்துட்டு குட் பேட் ஆக்டி ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இது வரலாம், இது வராமலும் போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.